டேய் சேட்ட நம்ம தூக்கணும் நினைச்சா சேட்டு பையனை எவனா தூக்கிட்டான்டா. என்ன சீனியர், எவனாவது நின்னுக்கிட்டே இப்படி நாக்கு தள்ளி சாவாங்களா? சை, அங்க பாத்தீங்களா அவன் செத்து நிக்கிற போச பார்த்தா ஏதோ பேய் தான் சாத்து சாத்து பேயா. செத்து அவன் சிரிப்பு அடங்கல பாருங்க. என்னதான் சேட்டு நமக்கு சம்பளம் கம்மியா கொடுத்தா கூட அவன் பையன் செத்துட்டால, நேர்ல போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு ஒப்பாரி பாப்பா அங்க போய் ஒப்பாரி இப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம தான் இதுக்கு காரணம்னு போலீஸ் நம்மள தூக்கி உள்ள வச்சோம். போலீஸ் பாக்குது. ஜெயா தொலைக்காட்சிக்காக கேமராமேன் சுதீப்புடன் பவானி. தள்ளுங்க 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 தள்ளுங்க. पूजा पूजा क्या हुआ बेटी, कैसे हुआ? என்னம்மா எப்படிம்மா? தெரியல பாப்பா, அண்ணன் சத்தம் கேட்டு ஓடி வந்த. என்ன ஆச்சுன்னே தெரியல பாப்பா. ஜெகன் जगन बेटे, भगवान क्या हुआ? अयो 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 बेटा बेटा, अरे क्या हुआ रे, क्या हुआ रे? எப்படி 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 நடந்ததுன்னு கண்டுபிடிச்சீங்களா? உங்க பையனை கொலை பண்ணவங்க நகைக்காகவோ பணத்துக்காகவோ கொலை பண்ணல. உங்க வீட்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. திஸ் இஸ் மிராக்குலஸ். அப்ப அவங்க தான் என் பையனை கொண்டு இருக்காங்க. அவங்க தான் என் பையனை கொண்டு இருக்காங்க. யாரு சொல்லுங்க, யாரு? டேய் டேய், பேயா? நம்மளை காப்பாத்துக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பணவாடையில இருந்த உனக்கு இந்த பொணவாடை பிடிக்கலையா? எத்தனை மந்திர தந்திர எந்திரம் எதுவும் உன்னை காப்பாத்தலையா? தங்கத்திலே தகடு செஞ்சாலும் அது உன்னை காப்பாத்தாது. என் குடும்பத்தை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க யாரம்மா? அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம என் 2 பிள்ளைங்களும் பலி கொடுத்துட்டேன். இன்னும் பலி அணிக்க குறையல. சிவன் சொத்து மட்டும் கொலநாசம் இல்லடா, செஞ்ச பாவம் கொலநாசம்தான். பணம், நகை, தோட்டம், பங்களா எதுவுமே எனக்கு வேண்டாம். மீதி இருக்கிற 2 பசங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீ செஞ்ச பாவத்துக்கு பதில் சொல்லு. ஆசைப்பட்ட அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன். இறந்தவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க. பரிகாரமா? அந்த வம்சத்துல பிறந்த ஒருத்தன் நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கான்.
மகம் ரௌத்ரமதரம் அகோராதிரமரம் மகம் ரௌத்ரமதரம் அகோராதிரமரம் மகம் ரௌத்ரமதரம் அகோராதிரமரம் மகம் ரௌத்ரமதரம் நரருதீர மதர சங்க நடனதார ரௌத்ரம் நரருதீர மதன சங்க நடனராத்ர ரௌத்ரம் அகோராதிரமரம் மகம் ரௌத்ரம் அகோராதிரம் யாரா அது சுடுகாட்டுக்குள்ள இல்லடா அகோராதிரம் மரம் மகம் ரௌத்ரம் அகோராதிரம் மரம் மகம் ரௌத்ரம் ஏய் அலச்சம் புள்ள எறிகிற சுடுகாட்டம் உனக்கு என்னடா வேலை ஏய் யாரா நீ கேக்குறல்ல கலங்கவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க போவோம் முடிபட. ஏன் சேட்டு இவ்வளவு வேப்பலைய எங்க இருந்து வாங்குனீங்க? குண்டத்துல இறங்குற மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க. ஆயா பங்களா வாங்க பார்ட்டி வந்துச்சா இல்லையா? எங்கத்த என்னைக்கு அந்த பங்களா என் கைக்கு வந்துச்சோ அன்னில இருந்து என் நிம்மதியே போச்சு. என் 2 பசங்களும் போயிட்டாங்க. உடனே பங்களா விக்கிறதுக்கு பார்ட்டிய பாரியா. அந்த பிரம்மாண்ட பங்களால பேய் இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டு விட்டீங்க. எப்படி விக்கிறது? அதுல வாடகைக்கு வரமாட்டேங்கிற, விற்கவும் முடியல. அந்த வீட்டுல எவனையான ஒருத்தனை குடி வச்சாதான் அங்க பேய் இல்லன்னு நம்புவாங்க. சேட்டு ஐயோ வந்துட்டாங்க. நல்ல மொட்டை பசங்களா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. நல்லா வச்சு அமுக்குங்க. இப்போ பாரு வாங்கயா, வாங்க. சேட்டு சேத்பட்ல வண்டி தூக்கணும்னு சொன்னில்ல, அட்ரஸையும் அட்வான்ஸையும் கொடு. ஆஹா உங்க தொழில் பக்தி தான் உங்ககிட்ட பிடிச்சது. பாத்தியா? பாத்துட்டேன். நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எங்க தங்கி இருக்கீங்க? 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற எங்க அப்பா அம்மா கூட இப்படி கேட்டது. ஓவர பொங்குற. முன்னெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து உள்ள போவோம். அங்க நல்ல ஏசி கோச்சா பார்த்து குளிப்போம். ஓடாத ட்ரெயினா பார்த்து தூங்கிடுவோம். இப்படித்தான் போல. சேட்டு இவங்களுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கும் போல இருக்கே. இதையும் கேளு. என்னது? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 10 ரூபா விலை ஏத்திட்டான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுக்கலாம்னு பார்த்தா நடு ராத்திரி போலீஸ் வந்து எழுப்பி போதைய தெளிவிச்சறானுங்க. இவ்வளவு நாள் ஏன் லாபத்தை பார்த்தேனே தவிர உங்க சோகத்தை பார்க்க ஏன் சாட்டி இப்படி எங்களுக்கு ஆடுகிற ஐயோ இது தானா வடிகிற கண்ணீர். அத போய் மூதேவிக்கு நம்பிட்டு இருக்கு பாருங்க. இனிமேல்ட்டு தங்க அடையலன்னு தவிக்க கூடாது. நம்ம பங்களால போய் தங்கிக்கோங்க. பெரிய மனுஷன். ஆனா நீங்க தான் எங்களுக்கு காடு மாதிரி. ஆமா சேட்டு. ஒரே சேட்டு கெட்டவன் சொன்னாலும் உங்களுக்கு நான் காடு மாதிரி தெரியுறேன்னு சொன்னீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பூஜா, ஐயோ இன்னொரு தடவை சொல்லுங்க. பூஜா பங்களா சாவி கொண்டு வாமா. ஹலோ. உங்ககிட்ட சாவி தானே கொண்டாட சொன்னேன். இல்ல பாப்பா, நீங்க இவங்க வந்தாலே பாதாம் மில்க் தான் எடுத்துட்டு வர சொல்லுவீங்க. அதான் அட்வான்ஸா எடுத்துட்டு வந்துட்டேன். சரி எடுத்துக்கோங்க. So kind of you. சேட்டு விட்டு சின்ன பொண்ணு சிக்கி சீரழிய போகுது. சேட்டு இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சதா உடைச்சு வருத்தம். சாரி. மறுபடியுமா? இந்தாங்க சாவி. தேங்க்யூ சேட்டு. நீங்க பங்களால போய் நல்லா தூங்குங்க. எப்படியே ஆட்டம் ஆரம்பமாயிருச்சு. இது வரைக்கும் எத்தனையோ பூட்ட கள்ள சாவி போட்டு திறந்திருக்கோம். ஆனா முறையா ஒரிஜினல் சாவி போட்டு திறக்கிறோம். Start the countdown music.
ஓபன் த கேட். திறந்துடு சீசே. நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்களா? முதல்ல நீ சொல்லு, கேக்குறதா வேணாமா நான் அப்புறம் முடிவு பண்றேன். நம்ம 3 பேரும் இந்த வீட்டை முழுசா சுத்தி பார்ப்போம். உடனே மூட்டை பூச்சி மருந்து வாங்கி குடிச்சு செத்து போவோம். டேய் புலி, என்னடாச்சு? சந்தோஷம் தான். கோயம்பேடு மார்க்கெட்ல கோட்டை போட்டுட்டு குப்புறப்படுத்திருந்த நம்மளுக்கு கோட்டை மாதிரி ஒரு வீட்டை கொடுத்து நம்ம லைஃபையே சேஃப்டி பண்ணிட்டாயா அந்த சேஃப்டி. ஆமா புலி, விடு புலி. நம்ம தான் இந்த பங்களாக்கு பார்ட்னர் அப்புறம்ல. நகருங்க சீனியர். என்னது நம்ம பார்ட்னர்ஷிப்பா? நாம என்ன கூட்டா சேர்ந்தா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது என்னோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. டேய் சீனியர்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம தள்ளி விடுற ஆள பரவன. சீனியர் ஒரு சேட்டு பொண்ண கட்டணம் தான் வீட்டை விட்டே ஓடி வந்து. அப்படியா? 9 பாராளுமன்ற தொகுதி, 60 சட்டமன்ற தொகுதி, 3 மாநகராட்சி, 30 பேரூராட்சி, இதெல்லாம் தாண்டி சென்னைக்கு வந்து சேட்டுக்கு செருப்பு துக்குறதும் காரும் பைக்கும் துக்குறது எதுக்கு? எதுக்கு? காலேஜ் முடியட்டும் மேரேஜ் வச்சுக்கறலாம்னு சேட்டு விட்டு பொண்ணுட்ட இருந்து எனக்கு சிக்னல் வந்துருச்சு சீனியர். கூடிய சீக்கிரமே வெள்ள குதிரை புட்டின சாரட்ல குருதாவை போட்டுக்கிட்டு நானும் பூஜாவும் முகமெல்லாம் மல்லிகைப்பூ தொங்க தொங்க ஊர்வலமா வரப்போறேன். செவப்பா இருக்கிற சேட்டு குடும்பத்துல கருப்பா என்னைய மாதிரி சிங்கம் போல புள்ள பிறக்க போகுது. அது மட்டும் இல்ல, அந்த சவுகார்பேட்டையில என்னைய கருப்பு சேட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட போறாங்க. நோ நெவர். ஏன்டா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆரம்பத்திலே அப்செட் பண்றியே ஏன்? ஏனா நெய்வேலி நிலக்கரி மாதிரி இருக்கிற ஒன்ன விட காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிற என்னத்தான் ஷர்ட் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. விக்குதலையா? பொண்ணுங்களுக்கு கருப்பு சிவப்பெல்லாம் முக்கியம் இல்லடா, ஹார்ட் தான் முக்கியம். ஓபன் தி டோர். எக்ஸலன்ட் சீனியர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க பார் மாதிரியே இருக்கு. இனிமே மூத்திர சந்தில தண்ணி அடிக்க வேண்டியது இல்ல. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழி. வானம் மேல இருக்கு, வையகம் கீழே இருக்கு. யாருடா அந்த வாய்ஸ்? அது எக்கோ 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 நான் சொன்னதை திருப்பி சொல்லு. இது என்னவோ திருத்தி சொல்லுது. சம்திங் ராங். இங்க இருந்த பேக் எங்கடா? ஆமா காணா. டேய் இங்க தானடா வச்சோம். ஆமா. ஏப்பா நமக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எவனா குடி இருக்கானா? பூட்டின வீட்டை நம்ம தானடா திறந்தோம். இந்தா பூட்டிட்டான்ல. டேய் உள்ள வச்ச பேக் வெளிய எப்படா வந்துச்சு? அதத்தான் நான் கேக்குறேன். எவன்டா அதுக்கு வெளிய போட்டது? சரி பேக் இங்க எப்படி வந்துன்னு ஒரு பெக்கப் பட்டு யோசிப்போமா? ஊரோரம் புளிய மரம் உதித்து விட்டா சலசலக்கும். நான் பிறந்த மதுரையிலே ஆளு காலு நாட்டா மாட்டா. ஏய் புலி, எனக்கு மூத்திரம் முட்டிட்டு வருதுடா. என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல விட்டு மூத்திரத்தை பய விட்டு கூட்டு வர. போங்க சீனியர். இப்ப நீங்க தானே என்னைய பாத்ரூமுக்கு கூட்டு போய் ஒணுக்கடிக்க வச்சு படுக்க வச்சீங்க. அப்ப நீ லெஃப்ட் சைடுல ஆட்சி விட்டுக்க வேண்டியதானே? நான் எப்படா உன்னை கூட்டிட்டு போனேன்? அப்ப யாரு என்னை கக்கூசு கூட்டு போய் சட்டியெல்லாம் கழட்டி விட்டது? நான் தான் பாஸ். டேய் சீனியருக்காக நீ ஓடி போய் ஒணுக்கடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல படுத்துக்கறான். ஏய் படுங்க சீனியர். யாரா நீ? இந்த பங்களாவோட வாட்ச்மேன் பாஸ். இந்த பேலன்ஸ் சரக்க எடுத்துக்கலாமா? டேய் புலி, வாட்ச்மேன் சர கேக்குறான்டா. டேய் நீ சர கட்டன அடிச்சு மண்டையில உடைச்சு பிச்சு போடுங்க பாத்துக்க. அவன் மண்டையில ஒண்ணு இல்லடா பிக்கிறதுக்கு. அப்படி டேய் பாட்டில் இந்த சரக்குக்கான ஆளுங்கடா புலி. சீனியர் நம்ம ஜூனியர் தான் நம்மளுக்கு தெரியாம கேப்ல குடிச்சிருப்பான். கம்மன் படுங்க அப்புறம் ஏய் என்ன ஏன்டா தடவறீங்க? செமக்க முடியலையே சாமி, சீக்கிரம் வித்து தொலைங்களே சாமி. என்னடா சிரிப்பு? ஏ புலி ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல. காலையில இருந்து தண்ணி அடிக்காம அவன் கை கால் நடுக்கத்துல வர்றான். கடிச்சு கடிச்சு வச்சிர போறான், பார்த்து ஜாக்கிரதையா வா. ஏப்பா ஜூனியர், செட்டு ரொம்ப சென்சிட்டிவானவன். நீ சிரிச்ச அவன் செத்தே போவேன். பணம் வர்ற வரைக்கும் பல்ல கட்டாத. ஓகே? காலையில 6 மணில இருந்து தேடுற சேட்டு விட கண்டே பிடிக்க முடியலடா. இந்த பாப்பா வருது. ஏ பாப்பா இல்ல. இந்த பஞ்சிலால் சேட்டு வீடு எங்க இருக்கு? இந்த வீடு தான் அங்கிள். இந்த வீடு தானா? சிக்கிட்டா சேட்டு. நம்ம கிட்ட வட்டி காசு வாங்கி அவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கான். சேட்ஜி ஓபன் ஆயிடுச்சு. பாபுஜி யாரோ வந்திருக்குது. கோனே
பாத்துறங்கப்பா. அம்மா என்ன அம்மா பேய்கணம் கணக்கு சேட்டம்மா ரசகுல்லா சாப்பிட்டுட்டு சும்மா கும்மன்னு இருக்காங்க. டேய் சுமாரா செட்ஜி, இவன் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி, புள்ளைய வெளிய எடுக்கணும், அவசரத்துக்கு கையில பணம் இல்ல. நீங்க தான் எப்படியாவது இந்த பொருளை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்கணும் சேட்டு. கடையை திறந்தா தான் துட்டு. நைட்ல தேன் வாங்க கூட துட்டு இல்ல. போய் சொல்லாதீங்க சேட் ப்ளீஸ். பாபுஜி பிரசவம்னு சொல்லுது. என் உண்டியல்ல 5000 ரூபாய் இருக்குது. அவசரத்துக்கு தட்டா? பேசாம இரு. தாயி தர்பூசணிக்கு தாவணி கட்டின மாதிரி இருந்தாலும் ராஜஸ்தான் கல்ச்சர்ல பேசுறீங்க. ஒரு பிரசவத்தை இன்னொரு புள்ள பெத்தவங்க தான் புரிஞ்சுக்க முடியும். போங்க தாயி, உங்க பழைய உண்டியல உடைச்சு அத்தனை காசையும் அள்ளிட்டு வாங்க. போங்க தாயி. சேட்டு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே பிரசவத்துல 3. மோனிசா, விஜய்சா, த்ரீசா. ஐயோ சூப்பர். நீங்க தேடு வாங்கும் போது எனக்கு தெரியும். ஆஜி 1 2 3 4 5 6 7 தாயி உண்டியல்ல செம்பர் நோட்டாவா இருந்துச்சு. ரொம்ப பேசாதே. எக்ஸ்ட்ரா நோட் இருந்தா கொடுத்துரு. சேட்டு, பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ கொடுத்தா குண்டாவுக்கு இதுவே அதிகம். ஓகே சேட்டு. சேட்டு சார், உங்க 3 பொண்ணுங்களுக்கும் இனிமேல் மாப்பிள்ளை பாக்குற வேலையவே விட்டுருங்க. ஏண்டா? தமிழ்நாட்டுல அவங்களுக்காக 3 இளைஞர்கள் காத்திருக்காங்க. யார் அது? நாங்களா? ஓகே, தூக்குடி தூக்கு. ஆண்டி நம்பர் வாங்கட்டாடா. அசந்தா உன்ன தூக்கிருப்பானுங்க. உள்ள போடி. 1 2 3 குத்த காசுல நீங்க ஒரே குஜால் தான். ஏய் ஹலோ பாஸ். மாயா ஹாய் ப்ரோ. மாயா, பழையபடி நம்ம 2 பேரும் சத்தி போட்டு நினைச்சு கூட பார்க்கலாமா? நானும் தான் அங்கிள். ஆமாயா, உங்களை ஆந்திரா பார்டர்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டில பாக்குறோம். நீங்க என்ன ஆல் இந்தியா பெர்மிட் வாங்கியிருக்கீங்களா? வாடகைக்கு வீடு தேடிட்டு இருக்கோம். பட்ஜெட்டுக்கு எதுவும் கிடைக்கல. நாங்க ஒரு பங்களால குடியிருக்கோம். வரீங்களா? பங்களானா வாடகை அதிகமா இருக்குமே. என்ன ப்ரோ, வாடகை, ஏசி, வாட்டர், இபி, எவரிதிங் ஓசி பிகாஸ் ஆஃப் மாயா. ஓகே சொல்லு மாயு. ஓகே. ஏப்பா சீனியர், ஆட்டோவுக்கு காசும் அட்ரஸும் கொடுத்துட்டு வந்தியே, இன்னும் அந்த பொண்ணை காணா? அதானே. ஒருவேளை எஸ்கேப் ஆயிட்டாளோ? எஸ்கேப்பா? அவ வீடு இல்லாம தெரியறாடா. தானே. அது இல்லாம அவளுக்கு கொஞ்சம் தொழில் பக்தி வேற அதிகம்டா. கண்டிப்பா வந்துருவா. இங்க பாரு, இப்படி சவத்த புள்ளையில நான் பார்த்ததே இல்ல. அவ மட்டும் வரல, இந்த கிணத்துக்குள்ள நான் ஜம்பிங் சூசைட். குடிக்கிற தண்ணி கெடுத்துறாதடா. வந்ததும் முதல் டீலிங் யாரு? யாரு? நான் தான், நானே தான். ஏய், நீயா? நீ எவ்வளவு வச்சிருக்க? நானா 300 ரூபாய் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கிற 300 ரூபாய்க்கு முட்டிக்கால் வரைக்கும் தான் பார்க்க முடியும். டேய், நீ எவ்வளவு வச்சிருக்க? நானா 3000. ஏதுடா இவ்வளவு காசு? மாயா ஆந்திரா பாடல பார்த்தல, அப்பவே புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டல. கிழிஞ்சிரும். சரி, ஓ சார் எவ்வளவு? வெறும் பீரு. பீரா? ஆமா. அப்ப நீ 300, நான் 3000, நீ வெறும் பீரா? அப்ப முதல் டீலிங் நான் தான். ஐயையோ. ஏய், இதுல சீனியர் ஜூனியர்லாம் கிடையாதா? கிடையவே கிடையாது. டேய் வந்துட்டாடா. ஏப்பா, ரேட்ட பேசணுமா வீட்ல இருந்தமான்னு இல்லாம எதுக்குப்பா ஏன் லவரோட கூடவே வர்றான்? அதானே புலி, நான் அவனை அடிச்சு துரத்துறேன். என் லவரோடமே வரமாட்டான். ஓல வரா, இவல வரா, ஏல வராங்கறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல குதிரையை உள்ள அனுப்பிச்சிட்டு சரி. கொல்லு வைக்கலாம். வாங்கடா. வந்துட்டோம். போலாம் போலாம். மாயு, வாங்க. மாயு, இந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிச்சைக்காரி கூட வந்ததே இல்ல. ஆமா. வந்த அழகான முதல் பெண்ணே நீங்க தான். அழகு இருக்கிற இடத்துல பின்னாடி ஆபத்தும் இருக்கு. உஷாரா இருந்துக்கங்க. ஓகே. தம்பிய பிரிய தங்க சொன்ன பிலாசபி எல்லாம் பேசும். கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. ப்ரோ, மாயாவை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. விடிய விடிய பேசணும். நீங்க அப்படியே கொசுக்கடியில கொல்ல பக்கம் படுத்துக்க. மாயு, கல்லு கஞ்சா வச்சிருக்க. நான் ரொம்ப மனசுல ஆயிட்டேன். மஞ்ச கலரு ஜிங்கிச்சா, பச்சை கலரு ஜிங்கிச்சா, சிவப்பு கலரு ஜிங்கிச்சா. சீனியரே முந்திரியா? ஜூனியர்ஸ், இப்பதான் நாம வார்ம் அப்ல இறங்குறோம்.
1 2 3 இங்க பாருடா நீ பண்ணல நான் இங்க என் பவரை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் மேல அவ பெட்ரூம்ல புலி நம்மளும் பவரை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் பவர் தான் இன்னைக்கு உனக்கு கண்ணி கழிஞ்சிருண்டா ஆமா இந்த பலூன்லாம் வாங்கி வச்சிருக்கியா செக் பண்ணுங்க சீனியர் செகண்ட்ஸ்ல வாங்கி இருக்க போறான் ஐயோ டேய் காலையில சேட்டு வீட்ல அடகு வச்ச சட்டி இங்க கூட வந்துச்சு செட்டு செல்லாதுன்னு திரும்ப கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டு போயிட்டானோ ஏய் அதே சட்டி தான்டா இருந்துட்டு போட்டோம் நாளைக்கு மறுபடியும் கொண்டு போய் அடகு வைப்போம் ஏய். ஒரு நாள் தள்ளி போனா கூட ஒரு மாசம் வட்டியை சேர்த்து வாங்குறாளா சேட்டு அதானே. அவளுக்கெல்லாம் பாவ புண்ணியம் பார்க்கவே கூடாது இன்னியோட என்ன புடிச்சிருக்கிற பேய் எல்லாம் என்ன விட்டு அழிய போகுது ஒரு மண்டலம் பூஜை செஞ்ச இத இந்த வீட்ல வச்ச உடனே தேங்காய் அழுகிற மாதிரி அந்த ஆவியெல்லாம் அழிய போகுது ஏய் சொல்லுங்க செட்டு இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொன்னா அவங்க பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க திருஷ்டி தேங்காய் கட்ட வந்திருக்கும்னு சொல்லுங்க ஆனட்ரா யாரா இந்நேரத்துல நம்மள டிஸ்டர்ப் பண்றது எவனா வந்துரு டேய் சேட்டு வந்துட்டான் போல இருக்குடா ஆமாப்பா எதுக்கு இந்த நேரத்துல மந்திரிச்ச தகட்ட மண்டையில வச்சு தூங்காம இங்க எதுக்கு வந்தான் வாங்க செட்டு சமாளி என் மாமா வந்துட்டாரு என்ன செட்டு வாங்க 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 வீட்டுல தான் மந்திர எந்திரத்தோட இருந்தீங்க இங்க என்ன தாரத்தப்பட்டோட வந்திருக்கீங்க பங்களால ஏதாவது பிரச்சனையா கனவுல ஏதாவது வருதா ஐயே. கண்ணுல ஏதாவது தென்படுதா ம்? ம்? ஆளை விட்டு வெள்ளோட்ட பாக்குறியாடா உன் மந்திரம் தந்திரம் எந்திரம் எதுவும் என்கிட்ட பலிக்காதா வண்டி